ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம் ரயில்வே ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ கரெக்டாக எங்கள் ட்ரெயின் எப்போ வரும்னு எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அதுக்காட்டியும் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெயினும் வந்துருச்சு. அதில் ஏறி உட்காந்துட்டு அவங்கவுங்க சீட்டில் ப்ளேஸ் ஆனோட்டி எல்லாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா மூகாம்பிகை தர்மஸ்தானம், அப்புறமேட்டு உடுப்பி கிருஷ்ணர் கோயில், அப்புறமேட்டு துர்கை அம்மன் கோயில், அப்புறம் கூக்கி இன்னும் ஒரு பேர் வரும். ஸோ அந்த கோயிலுக்கெலாம் போகிறோம். ஸோ ஜெயாமச்சி, எங்கம்மா, அண்ணா, எங்கள் வெங்காயம் இருப்பா, அப்புறமேட்டு வந்து எங்கள் தாத்தா, அம்மாச்சி, கீர்த்தனாக்கா, அப்புறம் எங்கள் அக்கா, அப்புறம் வந்து எங்கள் சத்யா பெரியம்மா, அப்புறம் பெரியப்பா, நான், சிவானி அக்கா, சதா தாத்தா, அப்புறம் எல்லாருமே வந்து போனோம். அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ப்ளேஸ் நாங்கள் மாறி உட்காந்துட்டோம். நான் வந்து இட்லி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இட்லி கொடுத்தாங்க. ஸோ நல்லா பெரிய பெரிய இட்லிங்க, 4 இட்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு எங்கள் அண்ணா அந்த இதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, பார்த்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்புறமேட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சோட்டி இங்கே பாருங்கள், என் தங்கச்சி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா. நான் வீடியோ எடுக்கிறேன்னு எதோ பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறமேட்டு வந்து நான் வீடியோ எடுக்கல, இங்கே பாரு அப்படின்னு சொன்னோட்டி அவளுக்கு அவள் நார்மலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவள் ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா உட்காந்து. நேரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால் செல்லக்குட்டியை ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். எங்கள் அம்மா இப்படி சாப்பிடு பாப்பா, அப்படி சாப்பிடு பாப்பான்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அதை அழகாக ஃபோட்டோ பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சோட்டி. இங்கே மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதுமே ஒரு பெரிய அக்கப்போராக இருக்குதுங்க. அப்புறமேட்டு வந்து அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான். அதே ஒரு 20 செகண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்ருந்தேன். அப்புறமேட்டு காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு நான் தான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எழுப்பிவிட்டு எங்கள் அம்மாச்சி எழுப்பிவிட்டு, அப்புறம் எங்கள் ஜெயாமச்சி எழுப்பிவிட்டு, எல்லாத்தையும் எழுப்பிவிட்டு, அப்புறம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது அடுத்த வீடியோவில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.